ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டாடா இன்ட்ரா V30ல் ரீஜென்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு நாமளே பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம கம்பெனிக்கு போயிட்டு 1500 நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த லோகோ வருது இல்லையா, இது வந்ததுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஒரு லோகோ தெரியும், அதே சேம் சிம்பிள். இதை ஒரு 10 to 12 செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். ப்ரெஸ் பண்ணி பிடிச்சதுக்கப்புறம் இந்த லைட் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆக்சிலேட்டர் பெடல் எதுவுமே பண்ணக்கூடாது, எடுத்துடணும், ஃபுல்லாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட வெஹிக்கிள் தானாகவே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அது ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் இல்லைனா நீங்கள் ரீஜென்ரேஷன் பண்ணுறத பொறுத்து, இதுக்கு முன்னாடி எப்போ பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது டைமிங் எடுத்துக்கும். என்ன அது காரணம்னா, அந்த சைலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் அது கிளியர் ஆகும். நீங்கள் ரொம்ப நாள் கழித்து ரீஜென்ரேஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தீஞ்சு போன மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் ரீஜென்ரேஷன் போட்டு அப்படின்னு. ஓகேங்களா? தேங்க்யூ.